भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ओम शांति शांति शांति। श्रीमद्भागवताख्योऽयं प्रत्यक्षः कृष्ण एव हि। 18 புராணங்கள்ல பிரதானமா இருக்கக்கூடியதான பாகவத மகாபுராணம் அப்படிங்கிறது சகல சாஸ்திரங்களுடைய சாரமாக அமையறது. சர்வோபனிஷதாம் சாராத்து ஜாதா பாகவதி கதா அப்படின்னு பாகவதமே சொல்றது. வேதம், வேதாந்தம், வேதாங்கங்கள், இன்னும் பல சாஸ்திரங்கள் படித்து ஒரு மனிதன் எதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றதோ அதை பாகவதத்தின் மூலமாக அவன் அறியலாம். இந்த ஞானம் 2 வகை. ஒன்று சாஸ்திர ஞானம் அப்படிங்கிறது, அது மட்டும் பாகவதத்தால் கிடைக்கும்னு சொல்லலை. பக்திஹி உற்பத்தியதே பும்சா யஸ்யாம் வை ஸ்ரூயமானாயாம் கிருஷ்ணே பரம புருஷே பக்திஹி உற்பத்தியதே பும்சா சோகமோக ஜராபஹா. இந்த பாகவதத்தை கேட்டால் பகவத் சரணத்தில் கோபால்கிட்ட நமக்கு பக்தியானது உண்டாகும். என்ன பக்தி? கஷ்டம் போகணும்னு பிரார்த்திக்கிற பக்தியா, சௌக்கியம் வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிற பக்தியா அப்படிங்கிறது அதெல்லாம் ஆரம்ப நிலை. சோக மோக ஜராபஹா. ஜென்மாவினால் வரக்கூடிய சோகங்கள், ஜென்மாவுக்கு காரணமான மோகங்கள், ஆசைகள், இவைகளை போக்கி பகவத் சரணத்தில் நம்மளை கொண்டு சேர்க்கக்கூடியதான பக்தியை கொடுக்கும் பாகவதம் அப்படின்னு சொல்கிறது. பொதுவாக எல்லாருமே பாகவதம் இன்னைக்கு சிரேஷ்டம் அப்படின்னு பிரவச்சனம் பண்ணுறோம். ராமாயணமோ பாகவதமோ பாரதமோ நாம் பாராயணம் பண்ணுறோம். ஸ்ரத்தா பக்தி உள்ளவா. பிரவச்சனம் பண்ணுறவா அதை முழுமையாக பண்ண முடியல. ஒரு காலத்தில் எங்கள் தாத்தா, கிருஷ்ண பிரேமி அண்ணா, இவெல்லாம் பாகவதத்தை A to Z பண்ணினான். மாயவரம் பெரியவா, சிவராமகிருஷ்ணாஷில், சுகபிரம்மம் அப்படின்னு ஒரு மகான், இவெல்லாம் எப்படி பண்ணினா உபன்யாசம்னா, ஆரம்பத்திலேருந்து கடைசி பரியந்தம் உள்ள விஷயங்கள் அனுசியூத்தமாக விடாமல் சொல்லின்னு போனால் அதற்கு காலமும் இருந்தது, கேட்குறவாழ்கிட்ட அந்த ஞானமும் இருந்தது. அது மாதிரி ஏற்பாடுகளும் பண்ண முடிஞ்சுது. 3 மாதம் 4 மாதம் ஒரு கதை நடக்கும். நித்தியப்படி ஜனங்கள் உற்சாகமாக அதை கொண்டாடி கதை சொல்கிறவாளை போஷித்து ஆற்றுல தங்க வச்சுருந்து கதைக்கு தேவையான உபகாரங்கள்லாம் பண்ணி இந்த சத்சங்கமானது அதிவிமர்சையாக நடந்தது. இன்றைக்கி எப்படி நடக்கிறதுன்னா, எல்லாருக்கும் சத்சங்கத்துக்கு வரோம். இவ்வளோ நாள் இதை உட்காந்து கேட்குற பொறுமை கிடையாது, நமக்கு கால அவகாசம் கிடையாது. 3 மாதம் 4 மாதத்தில் ஒரு இடத்துல தங்கிறதுக்கோ அல்லது தங்க வச்சுக்கிறதுக்கோ அல்லது நாம் கதை கேட்கறதுக்கோ நமக்கு டைம் இல்லை. ஆனால் பகவான் பரம கருணாமூர்த்தி. நமக்கு டைம் இல்லை, இது மாதிரி நம் வாழ்க்கை மாறுங்கிறதுனால எங்கே போனாலும் நாம் கேட்குற மாதிரி உள்ள டெக்னாலஜியை நமக்கு பகவான் கொடுக்குறான். நீ இந்த இடத்த தேடின்னு போய் தான் கதை கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாமல் நீ எங்கே உட்கார்ந்துருக்கையோ அங்கேயே கதை கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி பகவான் இந்த யூடியூபோ அல்லது ஆடியோவோ இவைகள்லாம் நமக்கு வரத்தே அதை நாம் பயன்படுத்திக்கணும். அது பெரிய ஒரு வரப்பிரசாதம். அது
ஏன்னா எப்போதும் நம் மனசானது சத் சங்கத்தில் இருக்கணும். காலக்ஷேபோ நகர்த்தவியா க்ஷீணமாயு க்ஷணே க்ஷணே. ஞானம் ரொம்ப அவசியம். காலம் ரொம்ப அரிதானது. ஞானத்தை சம்பாதிக்கிறதுக்கு தான் இந்த ஜென்மா. சௌக்கியமான ஒரு சுகங்களை, சாப்பாடு, தூக்கம், ஆரோக்கியம், குழந்தைகளை பெற்றுக்கிறது, கல்யாணம் கார்த்தி, இதெல்லாம் வந்து எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்குது, எல்லாருக்கும் நடக்கிறது. நாய் நரி கூட அப்படி தான் இருக்குது. என்ன குழந்தை பெற்றுக்கலையா, அது என்ன சாப்பிடலையா, அது என்ன வாழலையா, அதோடு நின்று போயிடுத்துன்னா அப்புறம் மிருகம்தான் நாம். அதை தாண்டி நமக்கு என்ன விசேஷம்னா ஞானத்தை சம்பாதிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த ஞானத்தை சம்பாதிக்கிறதுக்கு தான் வேதத்திலேருந்து ஆரம்பித்து புராணங்கள் பரியந்தம் நமக்கு உபகாரமாக இருக்குது. வேதத்தினால சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு சக்தி இல்லை, புத்தி சக்தி இல்லைன்னா அடுத்தது சாஸ்திரங்கள் வருது. அதுவும் முடியலைன்னா இதிகாசங்கள் வருது. அதுக்கும் நமக்கு புரியலை அப்படின்னா புராணங்கள் வருது. புராணங்கள் புரியலேன்னு ஒருத்தர் சொல்லிட முடியாது. ஏன்னா புரியற மாதிரி தான் புராணங்கள் சொல்கிறதே நமக்கு. அப்படிங்கிறதே அதை நாம் முழுமையாக படிக்கணும். படிக்கிறதுன்னா டிரான்ஸ்லேஷன் மட்டும் போராது. ஏன்னா அது நமக்கு எது என்ன சொல்ல வரதோ அதை புரிய வைக்காது. உதாரணம் வந்து சர்க்கரை திதிக்கும் அப்படிங்கிறது கல்கண்டு திதிக்கும் அப்படிங்கிறத நாம் படித்ததுனால திதிப்பு எப்படின்னு தெரிஞ்சு போயிடுமா? தெரியாது. அப்போ கல்கண்டை வாயில் போட்டுண்டாதான். அது மாதிரி சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டதான இந்த அனுபூதி, பக்தி, இந்த சித்த சுத்தி, இந்த ஞானம், சித்தைகாகிரியம், பிரம்மானந்தம், இதெல்லாம் நமக்கு எப்படி வரும் அப்படின்னால் கதாசிரவணத்தினால வரும். கதாசிரவணத்தினால அது கிடைக்கும். சொல்றவாளுடைய தபஸினால, சொல்லப்படுகின்ற பகவானுடைய குணத்தினால அது கிடைக்கும் நமக்கு. அப்போ நாம் கதை கேட்கணும். படிக்கிறத காட்டிலும் கேட்கறது தான் விசேஷம். அதனால வேதம் சொல்லும் போதே முதல்ல பத்ரங்கர்ணே பிஸ்ருணுயாம தேவா அப்படிங்கிறது. முதல்ல எனக்கு நல்ல விஷயங்கள் என் காதில் விழணும் அப்படிங்கிறது. அப்புறம்தான் பத்ரம் பஷ்யேமா, நான் பார்க்கறது அப்படிங்கிறது. அதனால் நாம் எல்லாருமே குழந்தைகளை உள்பட இந்த கேட்குற அபியாசத்துக்குள்ளே கொண்டு வந்து அவர்களை பழக்கி நம்ம இதிகாச புராணங்களுடைய முழுமையான விளக்கத்தை, பொருளை அவ அறியணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ரொம்ப நாளாக எனக்கு இந்த எண்ணம் உண்டு, இதை முழுமையாக சொல்லணும் அப்படின்னு. ஏன்னா நம்ம கதை சொல்கிற போகிற இடத்துல 7 நாள், 5 நாள், 1 வாரம், 10 நாள் இப்படி தான் கதை சொல்ல முடியாது. 1 மாதங்கள்லாம் ஏற்பாடு பண்ணுறதா இருந்தால் பண்ணுறவாளுக்கும் சிரமமாக இருக்குது, நமக்கும் சிரமமாக இருக்குது. மனுஷிய வாழ்க்கைங்கிறதுனால நடுப்பில் சில இடையூறுகள்லாமும் ஏற்படுறது. அதனால் அதை நான் ட்ரையல் பண்ணி பார்த்தேன்னா ஒரு 100 நாள் ராமாயணம் அப்படின்னு மெட்ராஸில் ஆழ்வார்பேட்டையில் ஆஸ்திக சமாஜத்தில், வீனஸ் காலனியில் ஆஸ்திக சமாஜத்தில் சொன்னேன். ரொம்ப சுப்பிரசித்தமாக ஜனங்கள்லாம் அப்படி ஒரு ஆதரவு கொடுத்து அப்படி ரசித்து இன்றளவும் திருப்பதி தேவஸ்தான சேனலில் 3வது தடவை திருப்பி போடுறாங்க. ஜனங்கள் கேட்டு மாலல்ல திருப்பி திருப்பி போட சொல்கிறான். இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அந்த 100 நாள்லையே நான் முழுசாக சொல்லலை. 100 நாள் பத்தல்ல. அதில் நடுப்பில் பிரேக்கெல்லாம் வேற ஏற்பட்டது. அப்புறம் நான் உட்காந்து யோசனை பண்ணினேன், இதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ஏதாவது ஒரு வகையில் திருப்பி இதை கண்டினியூவாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாகவதத்தை ஆரம்பித்தோம். பாகவதம் ஆரம்பித்து ஒரு 60 நாள் பாகவதம் நடந்தது. நிறைய ஆஸ்திக ஜனங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணினா. கரெக்டாக அந்த டயத்தில் நாம் கொரோனாலாம் முடிஞ்சு மெட்ராஸை விட்டு ஸ்ரீரங்கத்துக்கு வரா மாதிரி ஆச்சாரியாளுடைய ஒரு ஆஜ்ஞை, குருநாதருடைய ஒரு ஆஜ்ஞை, இங்கே வந்து ஒரு பிரவச்சன பாடசாலை ஆரம்பிச்சு அந்த ஒரு நிர்மாண விஷயத்தினால அது கொஞ்சம் பிரேக் ஆகிடுது. திருப்பி அந்த இதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் இதை பண்ணுறோம். நாம் பஞ்சமஸ்கந்தத்திலேருந்து 4 ஸ்கந்தம் சொல்லி முடிச்சிருக்கேன். பஞ்சமஸ்கந்தத்திலேருந்து மேலே சரித்திரம் ஆரம்பிக்கும்.
தினப்படி ஒரு 1/2 hour 20-25 நிமிஷம் அரை மணி நேரம் அது மாதிரி. இது என்னுடைய ஒரு சங்கல்பம். பகவானுடைய கிருபை ரெண்டும் முழுமையாச்சுன்னா இது ஒரு 1000 நாள் வரும். என்னுடைய அபிப்பிராயம். அவ்வளோ விஷயங்கள் பாகவதத்தில் இருக்கு. அது மாதிரி மகாபாரதம், வியாசபாரதம். அண்ணாவே இதை சொல்லணும்னு ஆசைப்பட்டு அஸ்வமேத மண்டபத்தில் சொன்னால் அப்பயே அண்ணாவே சொன்ன அமுஷா சொல்ல முடியலன்னு. ஏற்கனவே பரனூரில் ஒரு தடவை சொல்லியிருக்கேன்னா 3 மாதமோ 6 மாதமோ 1 வருஷமோ சொல்லியிருக்கேன். ஆனால் அப்பயுமே என்னால் முழுஷா சொல்ல முடியலன்னு. ஏன்னா பாரதம் அப்படிங்கிறது ஸ்ரீமத் பாரத பஞ்சமோ வேதா அப்படின்னு 5வது வேதமாக இருக்குது பாரதம்ங்கிறது. ஆச்சரியமாக இருக்கும். மகாபாரதம் சொல்லாத விஷயமே கிடையாது, தொடாத சப்ஜெக்டே கிடையாது வியாசன். அதை கேட்கணும் வாழ்க்கையில். இன்னைக்கு உள்ள வாழ்வியல் முறைக்கு அறிவு வளர்த்துக்கிறதுக்குள்ளது தான் நம்ம பார்க்கணும். சோத்து கல்வி நமக்கு அவசியமே கிடையாது. நாம் எப்படி போய் வேலை செய்யணும், நாம் எப்படி சம்பாதிக்கணுங்கிறதுக்கெல்லாம் எதுக்கு ஒரு படிப்பு? உலகத்தில் எல்லாருமே சம்பாதிக்கிறா, எல்லாருமே வேலை செய்கிறா, எல்லாருமே சாப்பிட்றா. யானை என்ன படிச்சுட்டா சாப்பிட்றது? மனித பிறவியோட அடையாளம் அறிவை வளர்த்துக்கிறது. ஸ்ருதம்மே கோபாயா அப்படிங்கிறது வேதம். அதனால் அந்த அறிவை வளர்த்துக்கக்கூடியதான சாஸ்திரங்களை தான் நாம் படிக்கணும், கேட்கணும். முதல்ல கேட்கணும் குருமுகமாக, அப்புறம் நாம் படிக்கிறதே தான் இந்த விஷயத்தை இது சொல்ல வரதா அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஏன்னா நாம் எந்த நிலையிலேருந்து அதை படிக்கிறோமோ அந்த நிலையில் தான் புரியும். அது முதல்ல நம்ம நிலையை குருமுகமாக நாம் உயர்த்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இது பரம்பரையாக நம்மளுடைய தேசத்தில் உள்ள ஒரு சிஸ்டம் இது. அதனால் இந்த பாகவதத்தை திருப்பி ஆரம்பிக்கிறோம். பாகவத சதாகம்னு பேர் இதுக்கு. இது சகசிராகம்னு சொல்லலாம், 1000 நாள்னு. இது ஒரு இன்ஸ்டியூஷன் நம்ம நடத்துறதுனால, சில தர்மங்கள் பண்ணுறதுனால இதுக்கு ஒரு நாளைக்கு கைங்கரியமாக ஒரு 3000 ரூபா வச்சுருக்கோம். இந்த பாகவத சதாகத்துக்கு ஒரு நாள் உபன்யாச கைங்கரியமாக ஒரு 3000 ரூபா வச்சுருக்கோம். இப்போ நான் சொன்னபடி யோசனை பண்ணி பாருங்க, எத்தனை நாள்னு. அத்தனை நாள் நான் ரெக்கார்டு கொடுத்தாகணும், அத்தனை ரெக்கார்டு கொடுத்தாகணும். அதனால் எல்லா ஆஸ்திக அன்பர்களும் இதில் முழுசாக பங்கு கொண்டு அவரவர்கள் ஒவ்வொருத்தர் பேருக்கு ஒரு நாள் சங்கல்பம் மாதிரி எடுத்துண்டு, அல்லது பாகவத சப்தாகம் மாதிரி 7 நாள், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு 7 நாள் சப்தாகத்துக்குள்ள கைங்கரியத்தில் கலந்துண்டு கோபாலனுடைய பரிபூர்ண கிருபையை அடையணும். எல்லாத்துக்கும் மேலே நித்தியம் இதை கேட்கணும். குழந்தைகளை உட்காத்தி வச்சு கேட்க சொல்லணும். அவளுக்கு என்ன புரியும், அவளுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிலாம் நினைக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஆடியோவை போட்டு விட்டு அவளை கேட்க வச்சோம்னா தானாகவே அவளுக்கு மனசு திரும்பிடும். ஏன்னா இந்த பாரத தேசத்தோட சம்ஸ்காரங்கள் படிஞ்சதான ஜென்மாவை தானே அடைஞ்சிருக்கான். அதை வளர்கிறதுக்குள்ள சுச்சுவேஷனை நாம் தான் உண்டாக்கி தரணும். விதையை போட்டால் போருமா, தண்ணி ஊற்றணும், பந்தல் போடணுங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே அந்த ஜீனில் இருக்குது. அதுக்குள்ளே சுற்றி இருக்கிற அமைப்புகள் அது மாதிரி இல்லாமல் கெடுத்துட்டா. அதை நாம் ஏற்படுத்தி கொடுத்தா குழந்தைகளுக்கும் இந்த சுப வாசனைகள் வரும், தர்மா தர்மங்கள் புரியும், பக்தி ஏற்படும், எல்லாத்துக்கும் மேலே நல்ல சம்ஸ்காரங்கள் அமையும், நல்லவாளாக இருப்பா. அதனால் இந்த பாகவத சதாகங்கிற சகசிராரத்தில் இப்போ ஒரு 60 நாள் ஆகிருக்கு. மிச்ச நாட்களில் எல்லாரும் இதில் கலந்துக்கணும். எல்லாருமே தெரிஞ்ச வாழ்க்கெல்லாம் சொல்லணும். எல்லாத்துக்கும் மேலே இந்த ஜெகத் கல்யாண் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். நீங்கள் வெறுமனை கேட்டால் மட்டும் போராது. இதை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோதான் இது பிரபலமாகும். எனக்கு இதில் இதெல்லாம் இந்த பிரபலத்தெல்லாம் எதிர்பார்த்து நான் இதை பண்ணலை. ஆரம்பத்துலேருந்தே தெரியும். ஏன்னா நான் 35 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். தொடர்ந்து உபன்யாசம் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த ஒரு 4 வருஷம் 5 வருஷம் பிரபலமாக இருந்துட்டு போகிற மாதிரி என்னுடைய வாழ்க்கை கிடையாது. எங்கள் பெரியவாளோ எங்கள் குருநாதரோ எங்களை டியூன் பண்ணதே இந்த புகழுக்கோ மீடியாவுக்கோ அடிக்ட் ஆகக்கூடாதுங்கிற ரீதியில் தான். ஆனாலும் இன்னைக்குள்ள சூழ்நிலையில் ஜனங்கள்கிட்ட போய் சேரணும். அதுக்குள்ள அந்த பார்வையில் அதை நான் எடுத்துக்க வேண்டியது.
எது சேரணும்? நான் சேர வேண்டாம், இந்த பாகவதம் சேரணும். நான் அவள்கிட்ட போய் பிரபலமாக வேண்டாம், இந்த பாகவதம் பிரபலமாகணும், இதிகாச புராணங்கள் பிரபலமாகணும், சாஸ்திரங்கள் பிரபலமாகணும். அதனால தான் சொல்கிறோம், எல்லாருமே இதை சப்ஸ்கிரைபும் பண்ணணும். அதனால் எல்லார்ட்டையும் சொல்லணும், பந்துக்கள்கிட்டலாம் சொல்லி எல்லாரையும் கலந்துக்க சொல்லணும். எல்லாரும் இந்த பாகவதத்தில் சிரவணம் பண்ணி கோபாலனுடைய பரிபூர்ண கிருபையை அடையணும்னு நானும் பிரார்த்திச்சுக்கிறேன். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்த. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய்.